அடுத்த வருஷம் 50 ஓவர் வேர்ல்ட் கப் அண்ட் இந்தியாவோட பில்டப் டு த கேம்பெயின் சுறுசுறுப்பாக ரொம்ப சூடாக போய்கிட்டு இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா 3 வருஷத்துக்கு அப்புறம், would you believe it, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ODI ஆட போகிறாரு. எஸ், அவர் செலக்ட் ஆகிருக்காரு இந்தியாஸ் டூர் ஆஃப் இங்கிலாந்து அந்த 3 மேட்ச் ODI சீரீஸ்க்கு 14, 16 மற்றும் 19 ஜூலையில் வந்து ஆட போகிற இந்த 3 ODIs. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி T20s இருக்குது. விராட் கோலி ஹஸ் ஆல்சோ பீன் இன்க்ளூடட் இன் த ஸ்குவாட். விராட் கோலி வந்து அவரோட இன்க்ளூஷன் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் அண்ட் பல ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் லேட்டர் திஸ் வீக் பெங்களூருவில் இருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது முன்னாடி NCA அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் அவரோட ரீஹாபிலிட்டேஷன் நடைபெறும். ஹார்திக் பாண்டியாவுக்கு ஸ்குவாடில் இடம் இல்லை. அதுக்கு காரணம் அவர் இன்னும் அவரோட லெக் இன்ஜுரியிலேருந்து ரிக்கவர் ஆகலை அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கிது. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சீரீஸ்லையும் அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவரோட இன்ஜுரிஸ் திரும்ப ரிலாப்ஸ் ஆனதுனால அவரால் ஆட முடியல. பேக் ஸ்பாசம்ஸ் ஆல்ரெடி இருந்தது அவருக்கு IPL அண்ட் அதை தாண்டி லெக் இன்ஜுரியும் வந்து திரும்ப வந்தது. அகெயின் வாஸ் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லலாம். யார் இடத்த தவற விட்டுருக்காங்க அப்படின்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால். அவரோட 2வது ODI 100 அடிச்சிருந்தார். இன்ஃபேக்ட் 3rd ODI அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அப்படி இருந்தும் விராட் கோலியோட ரிட்டர்னுக்காக அவர் இடத்த வந்து பறி கொடுக்குறாரு. குர்னூர் பிரார் அவரோட இடத்த ரீட்டைன் பண்ணிருக்காரு. பிரின்ஸ் யாதவ் மேக்ஸ் வே அஃப்கோர்ஸ் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. அதே மாதிரி ஹர்ஷ் தூபேக்கு பதில் அக்ஷர் பட்டேல் ஒரு லைக் ஃபார் லைக் ஸ்ட்ரெயிட் ஸ்வாப். அண்ட் ஹர்ஷ் தூபே மற்றும் குர்னூர் பிரார், பிரின்ஸ் யாதவ் இவங்க எல்லாருமே இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸில் ஆடினது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த ஒரு ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ். அண்ட் பும்ரா வந்து ஒரு 3 இயர்ஸாக 50 ஓவர் கிரிக்கெட் ஆடாதது வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ரீசன்ஸ். அண்ட் இடையில் பார்த்திங்கன்னா 2 T20 வேர்ல்ட் கப்ஸ் நடந்தது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பாயிண்ட்ஸ் டிஃபெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. பட் we have reached the business end of the phase அப்படின்னு சொல்லலாம் in the lead up to the 50 over World Cup next year. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேல் வந்து இருக்கிற ODIஸில் வந்து பும்ரா, ரோஹித், விராட் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஃபிட்னஸ் நிச்சயமாக ஒரு பார்வையாக இருக்கும். அண்ட் ஜெய்ஸ்வாலோட எக்ஸ்க்ளூஷன் பார்த்திங்கன்னா வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு 100 அன்பீட்டன் 100 அடிச்சுட்டு திரும்ப நீங்கள் அடுத்த மேட்ச் ஆடலை அப்படிங்கிறது வந்து எனக்கு மனோஜ் திவாரியோட கேஸ் தான் ஞாபகம் வருது. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 2011 நினைக்கிறேன். அவர் ஒரு 100 அடிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பட் சச் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் ஒயிட் பால் ஸ்குவாட். இந்தியா பொறுத்த வரைக்கும் எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் ரிச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை டேலண்ட் அப்படியே நிரம்பி வழியுது. அதனால் நிறைய பெரிய பெரிய பேட்டர்ஸ், பெரிய பெரிய போலர்ஸ் கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யூ ஹேவ் டு பி பெட்டர் தன் த பெஸ்ட் இப்போ இருக்கிற நேரத்தில். பட் மறக்காமல் கெத்து ஸ்கிரிப்டை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான சூடான அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.